மெல்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வரப்போ கம்ப்ளீட்லி அவங்க இடத்தையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட செம்ம எஸ்தட்டிக்காக இருக்குது. பாலா எல்லாருக்கும் தெரியும், யூடியூபர் பாலா அந்த மாடல் ஆல்சோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஒரு கொலாப் பண்ணுறோம், நானும் அவனும் சேர்ந்து ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அண்ட் எனக்கு வந்து நம்ம அப்துல் வந்து iPhone 17 வாங்கியிருக்கான். ஸோ அதோட ட்ரீட்டு தான் இது. அவனுக்கே தெரியாது இது ட்ரீட்டுன்னு. நான் வந்திருக்க மாட்டேன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நஜீப்போட மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் அவன் சேர்த்து வச்சுருவோம் அவனுக்கு. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் நஜீப் வர முடியல. ஸோ இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைஸ், இட்ஸ் லைக் லோடட் சிக்கன். அது வந்து இவங்க பேர். நான் அப்போ வந்திருக்கப்போ அந்த மெனு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போது மெனு இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். நம்ம மெனுவை பார்க்கலாம். யா அஃப்கோர்ஸ் அதையும் பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த மெனு வி காட் ஹியர். யா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறையா மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் இதில் வந்து நான் அந்த டாய்ஸ்லாம் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மெனு மட்டும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதை தவிர வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம அப்துல் தான் ட்ரை பண்ணுவோம். நம்மளாம் வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பில் வந்து இதில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம். ஸோ போய் சொல்கிறான், அன்றைக்கி வந்து ஸ்டார்பக்ஸ் கூட்டிட்டு போனது இவன் தான். வா ப்ரோ ஆஃபர் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஆஃபர் என்ன ஆஃபர்னு போய் பார்த்தா ஒரு கம்பெனி 400 ரூபாய், அதில் 20 ருபீஸ் தான் ஆஃபர். ஆஃபராக வெயிட் பண்ணி விஷயஸ்லாம் காட்டு. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் இது வெளியே வச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்மோக்கிங் ஜோன் போல எனக்கு தெரிஞ்சு. ஸோ யூ கேன் ஸ்மோக். ஆமாம், இப்போ ஸ்மோக்கிங் பாட் டூ. ஆம்பியன்ஸ் நல்லாவே இருக்குது. யூ கேன் ஆல்சோ கம் அண்ட் ரைட். எங்கே இருக்குது லொக்கேஷன் அது அப்துல் சொல்லுவான். திஸ் இஸ் லைக் எங்கன்னா யூ மைட் ஆஃப் ஹியர் திஸ் KNK ரோடு, காடர் நவாஸ்கான் ரோடு, நுங்கம்பாக்கம். அங்கே தான் இருக்குது. மெல்ட் ஆக்சுவலாக அண்ணா ஒரு பிரான்ச் இருந்துச்சு, பட் இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நுங்கம்பாக்கம் தான் அவங்க ஸ்டார்டிங் இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஐ மீன் அவங்க ஃபஸ்ட்டு கீழே ஒரு அந்த சின்ன புஷ்காட் மாதிரி சம்திங் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பின்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து திரும்பி இதே பில்டிங்கில் பட் தேர்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் டு பார்பிக்யூ நேஷன். பார்பிக்யூ நேஷன் ரீசெண்டாக அந்த ஓல்ட் சீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அந்த பில்டிங் அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்படி ஸ்டார்பக்ஸோட ஆப்போசிட். ஸ்டார்பக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். நாங்கள் வந்து பைக்கில் வந்ததால பைக் பார்க்கிங் மெயின். இங்கே பார்க்கிங் கிடைக்காது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் 1000 லைட்ஸ் வழியாக வரீங்க அப்படின்னா, ஸோ இங்கே லாஸ்ட்டில் ஒரு ரைட் வரும். அந்த ரைட் வச்சு நீங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம். அந்த சோல் தாண்டி அதில் பக்கத்தில் வந்துட்டு கிட்ட பார்க்கிங் இருக்கு. பட் சீக்கிரமா வாங்க, பிகாஸ் பைக் பார்க்கிங் கிடைக்காது. ரொம்ப சின்ன ஏரியா. டேரக்டா பார்க் பண்ணீங்கன்னா போலீஸ் வந்து லாக் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயினு. அதுக்கு மெயினாக பைக் பார்க்கிங் தான். நான் வரும்போதே கேட்டேன், பைக் பார்க்கிங் இருக்கா? இருக்கு ப்ரோ, கூப்பிட்டு போறான்னா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கேன். கார் பார்க்கிங் எங்கே அங்கேயே விட்டுருக்காங்க. ஸோ ஆனால் கார் பார்க்கிங் அங்கே இடம் இல்லை. ஸோ கார் பார்க்கிங்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பைக்னா நம்ம அங்கங்கே அவங்க விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் நம்ம கூட்டு இன்னும் வரல, 10 minutes ஆகும்னா. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ட்ரை பண்ணி சொல்லுவோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கணும். டைம் சாப்பிட்றான், சோனில் சாப்பிட்றான். அது சொல்லி இந்த டேஸ்ட் நம்ம அடிக்கடி கிஃப்ட் மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. சிக்கனோட ஜூஸ் ஜூஸியாக நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஓஜி பர்கர் கம்பெனியில் சாப்பிட்ருந்தேன். கிரேவ்லேயும் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட்டிங் இன் மெல்ட் கிரேவ் அந்த ஓஜி பர்கர் அதை கம்பேர் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்னா எவ்வளோ பில்லு? 370 லைக் 380 டேக்ஸ். அப்புறம் வாட்டர் பாட்டில் அதுக்கு எதுவும் ரிவ்யூ பண்ண முடியாது. வாட்டர் பாட்டிலுக்கு டேஸ்ட்டு
380 வருது. ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க தான் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. 2 பேர் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அடிக்க மாட்டா சாட்டிஸ்ஃபை இருக்கும். ஏன்னா ஒரு கம்மி பண்ணி ஒரு 320 300 தான் கம்மி சாட்டிஸ்ஃபை இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இந்த ரெண்ட் ஸ்டாஃபுக்கான இது லைட்டு ஆம்பியன்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ என்னன்னா நம்ம நார்மலாக புஷ்கார்ட்டில் வந்து இதே அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்டு சும்மா நின்று ட்ரெயினில் நின்றுட்டு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது கூட இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம உள்ள ஏசிலேயே உட்காந்து சாப்பிடலாம். வெளியே இந்த மாதிரி லீவை பார்த்து உட்காந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிடுறேன். நான் இது வரைக்கும் இந்த ரோடில் நிறைய லைன்ல நின்று தான் சாப்பிடுறேன். எனக்கு புரியல. ஏன்னா அந்த மாதிரி நம்ம லைன் மூணு பேர் லைன்லாம் நின்றுட்டு அவங்க அதுவும் அந்த அதிக காசு கொடுத்துட்டு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு உட்காந்து ஏசியில் இருந்தாலும் ஆம்பியன்ஸ் வச்சு சாப்பிட்டு போகிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கான ப்ரைஸ் இருந்தால் ஒர்த்து. ஸோ நீங்கள் அங்கே விற்றது இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ பேர் வந்து அர்ஷத். ஸோ அவனும் ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணியிருக்கான். டிஷ்ஷு பேர் என்னன்னா பீஃப் மீல். ஓகே, அந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டான். ஆக்சுவலாக நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், அதனால் அவன் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கான். எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. அப்துல் ட்ரை பண்ணு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ பீஃப் நல்லா ஸ்மாஷ் பண்ணி செம்ம ஜூஸியாக இருக்குது. கம்பேர் டு சிக்கன் வேறு லெவலாக இருக்குது. ஆனஸ்டியா தப்பு பண்ணிட்டோம். ஓகே பரவாயில்ல. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ கேஎம்கே ரோடு நைட் வைப் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பாருங்கள். ஸோ கேஎன்கே ரோடு இங்கே ஸ்டாப் ஆகுது. அண்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் டு பார்க் யுவர் பைக் கேன் சி திஸ் வேர்வுக்கு நீங்கள் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். திஸ் தட் பிளேஸ் ஆக்சுவலாக நீங்கள் யூ கேன் பார்க் யுவர் பைக்ஸ். நாங்களுமே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். லைக் நாட் ஸோ பிக் பட் டோன்ட் ஹாவ் எனி அதர் சான்ஸ் டு டூ. ஸோ இங்கே சேஃப்னு தான் சொல்லியிருக்கான். போய் பார்ப்போம் பைக் இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா நான் புது ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஹெல்மெட் இருக்கணும்னு எனக்கு கவலை. பைக் இருக்குது, பைக் இருக்குது, ஹெல்மெட் அதுவும் இருக்குது. ஸோ கேஎன்கேல நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். இதை கத்தின ஒரு நியூவாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்த நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். இப்போதைக்கு பை.